இந்த ஒரு புக்கு இங்கே நான் ஷிஃப்ட் ஆகி வந்ததுலேருந்து தேடிக்கிட்டே இருக்கேன். எங்கே பேக் பண்ணேன், எங்கே வச்சு ஞாபகமே இல்லை, போயிடுச்சு அப்படின்ட்டு நினச்சிட்டேன். இது வந்து எனக்கு ஒரு பொக்கிஷம். இன்றைக்கி அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்க வரும்போது கேட்டாங்க, பழைய புக்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு ரேக்கில், நாவல்ஸ் எல்லாமும் இருக்குது, போட்டுடலாமா விலைக்கேன்ட்டு. அப்போ ஒருவேளை அங்கே இருக்குமோ, நம்ம தேடவே இல்லையே அப்படின்ட்டு அங்கே போய் நான் தேடினா இந்த புக் அங்கே தான் இருந்தது. இது வந்து ஸ்ரீமத் கம்பராமாயணம். சரியா, அவங்களுக்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, சுந்தரகாண்டம் முற்றும் அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப பழைய புக்கு, கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் மேலே ஆச்சு. இந்த புக்கு வந்து சொன்னால் நம்மலாம் பாட்டி தாத்தாலாம் சொத்து சேர்த்து வைப்பாங்க, பணம் சேர்த்து வைப்பாங்களே, என்னோடய பாட்டி எனக்கு சேர்த்து வச்சது இதுதான். கொள்ளு பாட்டி சேர்த்து வச்சது வந்து சொத்து வந்து இந்த புக்கு மட்டும்தான். அதனால் இது ரொம்ப பொக்கிஷமாக பார்த்துக்கிட்டு வந்தேன். இங்கே ஷிஃப்டிங்கில் வந்து எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. இதோட தமிழ்லாம் வந்துட்டு நம்ம அந்த கல்வெட்டில் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தமிழ் இது. இதில் பாலகாண்டம்லேருந்து சுந்தரகாண்டம் வரைக்கும் எல்லாமே இருக்குது பேஜ். ஆனால் படிக்கிறது தான் கஷ்டம். ஒரு பேஜ் படிக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். அப்படியே நான் முயற்சி எடுத்தாலும் யுத்த காண்டம் இருக்குல்ல, அது வந்து எப்போவுமே நான் வந்து ட்ரை பண்ணது கிடையாது படிக்கிறதுக்கு. இதில் பேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரி பேஜஸ் எல்லாம். இது என்ன எப்படி படிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது. இன்றைக்கி ஸ்ரீராம நவமி. ஒரு பொருளை நான் வந்து கொடுக்க போய் ஒரு பொக்கிஷம் திரும்பி என்கிட்டே வந்து சேர்ந்துருச்சு. வீட்டில் ராமாயணம் இல்லைனா மகாபாரதம் புக்கு இருக்கட்டும், படிக்கலனாலும் பரவாயில்லை, இருக்கட்டும். தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து எவ்வளோ தான் சொத்து காசு பணம் கிடைச்சாலும் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்ட்டா அதுதான் பொக்கிஷம். இதோட வேல்யூ என்றைக்குமே குறையாது. இப்போ இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது, நாளைக்கு நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷன் கையில் இருக்கும். அப்படி அப்போ எத்தனை தலைமுறைகள் தாண்டி ட்ராவல் ஆகிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய பொக்கிஷம், பல கோடிக்கு சமம்.